தாம்பிரபரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த எட்டையும் செய்தால் கெட்டுப்போகாமல் வாழலாம். உங்களால் முடியும். யார் ஒருவர் எதை அடைவதற்கு தகுதி உடையவராக இருக்கிறார்களோ அவர்கள் அதை அடைய விடாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாது. முடியும் வரை முயற்சி செய்யுங்கள். தனிமை என்று ஒரு வசீகரம் உண்டு. அது நம்மிடமே கேள்வி கேட்டு நம்மிடமே பதிலை பெற்று நம்மையே சிந்தனை சவுக்கால் அடிக்கும் விசித்திரம் கொண்டது. கசக்கும் போது குப்பையாய் பார்க்கிறோம், காசாக்கும் போது கடவுளாய் பார்க்கிறோம். நாமும் காகிதம்தான். குப்பையாவதும் கடவுளாவதும் நம் தரத்தை பொறுத்ததுதான். படித்தால்தான் வேலை, கை நிறைய சம்பளம் என்று சொல்லி தரும் இந்த சமூகம் விதைத்தால்தான் சோறு என்று சொல்லித்தர மறந்து விடுகிறது. ஆழம் குறையவோ நிறையவோ அடிக்க வேண்டியது நீச்சல் மட்டுமே. உருவத்தில் சிறிய நத்தை கூட பிறப்பு முதல் இறப்பு வரை சுமைகளை தாங்கிதான் வாழ்கிறது என்பதை மறக்காதே. மனதை நிம்மதியோடு வைத்து கொள்ள வேண்டுமென்றால் சில நேரங்களில் மனதை கல்லாகவும் வைத்து கொள்ள வேண்டியதுள்ளது. நல்லவனாயிரு, தவறில்லை. அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அதைவிட முட்டாள்தனமான விஷயம் ஏதுமில்லை. பேசுவதற்கு முன் கேளுங்கள், எழுதுவதற்கு முன் யோசியுங்கள், செலவழிக்கும் முன் சம்பாதியுங்கள், முதலீடு செய்யும் முன் யோசியுங்கள், பிறரை குறை சொல்லும் முன் சிந்தியுங்கள், கைவிடும் முன் தீர்மானியுங்கள், வழிபாடு செய்யும் முன் மனதை ஒருமுகப்படுத்துங்கள், ஓய்வு பெறும் முன் சேமிப்பை திட்டமிடுங்கள். இந்த எட்டையும் செய்தால் கெட்டு போகாமல் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக இருக்கலாம். தாமிரபரணியின் தமிழ் என்ற இந்த முகப்பினை உங்கள் கைபேசியில் பதிவு செய்யுங்கள், நண்பரோடு பகிருங்கள், உங்களின் கனிவான விருப்பத்தை தெரிவியுங்கள். நாளும் நன்றிகளுடன்.